வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வீதியை புனரமைக்க தயங்கும் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர். பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. யாழில் போதை மாத்திரைகளுடன் நடமாடிய இளைஞர்கள் கைது. மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட உள்ள எரிபொருள் விலை. வவுனியாவில் மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது. இஷார சுபந்தியின் மேலும் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிப்பு. ஹட்டன் வனப்பகுதியில் சிக்கிய வெளிநாட்டு யுவதி விரைந்து செயல்பட்ட போலீசார். இலங்கையில் ஹீரோவான 12 வயது சிறுவன் தனது குடும்பத்தை காப்பாற்றி வீர செயல். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சண்டலிப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக உள்ள வீதியை புனரமைக்க மானிப்பாய் பிரதேச சபை பின்னடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் கருத்து தெரிவிக்கும் போது, இந்த வீதியை 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட எமக்கு தெரிய 80 வருடங்களுக்கு மேல் எமது மூதாதையர்கள் இந்த வீதியை பயன்படுத்தியதுடன் தற்போது நாங்கள் இந்த வீதியை பயன்படுத்தி வருகிறோம். இந்த வீதியின் ஆரம்பத்தில் உள்ள காணி ஒன்றினை வாங்கிய குடும்பம் ஒன்று குறித்த வீதி தமக்குரிய வீதி என்றும் நாங்கள் அதனை பயன்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். யாழ்ப்பாணம் உச்ச நீதிமன்றம், மல்லாகம் நீதிமன்றம் உட்பட 3 நீதிமன்றங்களிலும் அந்த வழக்கு நடைபெற்றது. பின்னர் குறித்த குடும்பம் அந்த வீதியை தனித்துரிமை கோர முடியாது என்றும் அனைவருக்கும் அந்த வீதியை பயன்படுத்த முடியும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தற்போது மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளராக இருக்கும் ஜெரீசன் முன்னர் உறுப்பினராக இருந்தபோது அந்த வீதிக்கு வந்து எமது பிரச்சினைகளை குறித்து ஆராய்ந்தார். அதன் பின்னர் அந்த வீதியில் உள்ள சேற்றினை எடுத்து தனது உடை முழுவதும் பூசிவிட்டு அப்படியே பிரதேச சபையின் அமர்வுக்கு சென்றார். குறித்த வீதி புனரமைக்காமல் இருப்பதால் அந்த வீதியில் தான் தடக்கி விழுந்து உடையில் சேறுபட்டுள்ளதாகவும், எனவே அந்த வீதியை உடனடியாக புனரமைக்க வேண்டும் என்றும் சபையில் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் கூறியிருக்கிறார். உறுப்பினராக இருக்கும் போது இந்த வீதியின் பிரச்சினை தெரிந்தது. ஆனால் தவிசாளராக இருக்கும் போது எமது வீதி பிரச்சினை மறந்து போய்விட்டதா? அவர் தவிசாளராக வந்த பின்னர் 3 தடவைகள் நேரில் சென்று குறித்த வீதியை பயன்படுத்துமாறு கூறினோம். ஆனால் இதுவரை அதனை புனரமைக்கவில்லை. குறித்த வீதியை கர்ப்பிணி தாய்மார், முதியவர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வாள் மற்றும் 20 போதை மாத்திரைகள் வைத்திருந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இக்கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பாசியூர் பகுதியில் குறித்த சந்தேக நபர் போதை மாத்திரைகளுடன் நடமாடுவதாக கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரிடம் இருந்து 20 போதை மாத்திரைகள் மற்றும் கூறிய வாள் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு எரிபொருள் விலையை மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய இணைந்த தொழிற்சங்க முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிவிட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் மக்களை சுரண்ட அரசாங்கம் இடமளித்துள்ளது. முன்னைய அரசாங்கத்தின் விலை சூத்திரத்தை விமர்சித்தவர்கள் தற்போது அதைவிட மோசமான மறைமுக சுரண்டல்களை மேற்கொள்கின்றனர். 1 லிட்டர் எரிபொருள் சுமார் 165 ரூபாய் வரி அறவிடப்படுகிறது. லாப்ஸ் மற்றும் லிட்ரோ நிறுவனங்கள் ஒரு சிலிண்டரில் 1300 முதல் 1700 ரூபாய் வரை அதிக லாபம் ஈட்ட அனுமதிக்கப்பட்டுள்ளது. பழைய கையிருப்புகளை வைத்துக் கொண்டு 3 முறை விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 6600 மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிவிட்டு ஐஓசி உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் 20% லாபம் ஈட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா குடியிருப்பு பூந்தோட்டம் வீதியில் போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாரினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மாவா என்ற ஒரு வகை தடை செய்யப்பட்ட பாக்கு விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதியை முற்றுகையிட்ட போலீசார் கடையை நடாத்திச் சென்ற ஒருவரை கைது செய்ததுடன் மாவா பாக்கினை கொள்வனம் செய்வதற்காக சென்றிருந்த மேலும் மாணவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். அங்கிருந்து மாவா பாக்குகள், ரோஸ் பவுடர், பொமக்னீட் உள்ளிட்ட வேறு பொருட்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷார சிவந்தியின் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதகாகம முன்னிலையில் நேற்று முன்னிலையான கொழும்பு குற்றப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டு மேலும் 90 நாட்களுக்கு விசாரிக்கப்பட்டு வரும் இஷார சுபந்தி என்பவரின் பெயரில் மேலும் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எனவே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கணக்குகள் குறித்து அறிக்கை கூறுவதற்கும் அவற்றை விசாரிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட வங்கிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கை கோரப்பட்ட போது மேலதிக விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வேளையில் இது தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரணைக்கு வந்தபோது தடுப்பு காவலில் இருந்த 5 சந்தேக நபர்களையும் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் சிங்கமலை வனப்பகுதியில் உள்ள ஒரு மலை உச்சியில் கீழே இறங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு யுவதியொருவரை போலீசார் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர். நெதர்லாந்து நாட்டில் 20 வயதான மாணவியான லூனா துகாட் என்பவர் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுடன் இலங்கைக்கு வருகை தந்து ருகுணு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிங்கமலை சிகரத்தை நோக்கி ஒரு ஆராய்ச்சி திட்டத்துக்காக பயணம் செய்துள்ளார். சிகரத்தை பார்க்க செல்வதற்காக கூறி சென்ற யுவதி திரும்பி வருவதற்கான வழியை கண்டறிய மலை உச்சிக்கு சென்றிருந்த போது அவரால் கீழே இறங்குவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பின்னர் ஹட்டனில் உள்ள அரசு சாரா நிறுவனத்தின் அலுவலகத்தின் பொறுப்பதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் ஹட்டன் போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட ஒரு குழுவினர் சிங்கமலை வனப்பகுதி வழியாக மலை உச்சிக்கு சென்று யுவதி அமர்ந்திருந்த இருப்பிடத்தினை கண்டுபிடித்தனர். மலை உச்சியின் ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்த அந்த யுவதியை பாதுகாப்பாக மீட்டு போலீசார் கொண்டு சென்று உணவுகளையும் வழங்கி பாதுகாப்பாக ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் காட்டுப் பகுதியில் தன்னை காப்பாற்றியதாக ஹட்டன் போலீசாருக்கு குறித்த யுவதி நன்றி தெரிவித்துள்ளார். நுவரெலியா கொத்மலை காமினி திசுநாயக்க தேசிய பாடசாலையில் தரம் 6 கல்வி பயிலும் 12 வயதுடைய கே கிரந்த சமரகோன் என்ற சிறுவன் ஒரு பாரிய விபத்தில் இருந்து தனது குடும்பத்தினரை மீட்டெடுத்த வீர செயல் அனைவரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. கடந்த 2ஆம் தேதி குறித்த சிறுவன் குடும்பத்தினருடன் வெள்ளிமடையிலிருந்து நுவரெலியா ஊடாக தவளந்தின நோக்கி நள்ளிரவு வேனில் பயணித்த போது ரம்புடை கிரண்டி எல்ல பகுதியில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து 120 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது சிறுவனின் பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோர் வாகன இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயங்களுடன் மற்றொருவர் தூக்கி வீசப்பட்டு கிடந்துள்ளார். காயங்களுக்கு மத்தியிலும் மனத்திடம் குறையாத கிரந்த மற்றொருவருடன் இணைந்து மரங்கள், பாறைகள் மற்றும் கொடிகளை பற்றி பிடித்துக் கொண்டு ஆழமான பள்ளத்தில் இருந்து கடும் சிரமத்துடன் வீதிக்கு மேல் ஏறி வந்துள்ளார். வீதிக்கு வந்த பிறகு வாகனங்களின் கவனத்தை ஈர்க்க பெரும் முயற்சி செய்த நிலையில் அங்கு நிறுத்தப்பட்ட ஒரு லாரி ஊழியரின் உதவியுடன் கொத்மலை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு காயமடைந்த லொரி மூலம் கொத்மலை வைத்தியசாலைக்கும் அங்கிருந்து நுவரெலியா பொது வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். தற்போது சிறுவன் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.